தேங்க்யூ அப்பா. கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹalleluya. தேங்க்யூ அப்பா. bless your name, bless your name. தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா ஜீசஸ். ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். தேங்க்யூ அப்பா. டேவிட் டேவிட் கொஞ்சம் இறக்கிடுங்க. ஹalleluya. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் ஹalleluya. ஆமென். என்ன இருக்கு? தேங்க்யூ அப்பா. ஷேபகதரல ரகபகா அபகதரல ரகமகதர கரகபகா ஏகபகா ஷதகமகதல கரகபா ஷேகபகதரல ரகபா மகதர. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து glory. Amen. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவா, உங்க எண்ணமெல்லாம் கொண்டாடுவோம். ஹalleluya. ஜீசஸ் ராஜா. ஹalleluya. ஹalleluya. நோய்களெல்லாம் நீக்கிடுவான் நொடி பொழுதே. glory Jesus, glory. Amen. Amen. Mama katala karakaba katala shakakaba. Jesus, Jesus. Mama katala karakaba. Oh, Yesu Raja. Hallelujah. Thank you அப்பா. பாவமெல்லாம் போக்கிடுவான், பயங்களெல்லாம் நீக்கிடுவான். Thank you அப்பா. Glory, glory. Jesus, 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 Jesus. Thank you அப்பா. Jesus கொண்டாடுவோம். Thank you அப்பா. Hallelujah, Hallelujah. Jesus. Thank you அப்பா. இயேசு ராஜா எங்க ராஜா, தங்க ராஜா. இயேசு ராஜா இயேசு 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 ராஜா. இயேசு 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 ராஜா. இயேசு. Thank you அப்பா. Thank you அப்பா. இயேசு ராஜா. Thank you அப்பா.
All glory, glory. Thank you, அப்பா. மகிமை, மகிமை. இயேசு, இயேசு. Jesus. Thank you. Thank you. Wonderful. Jesus. 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 எல்லா தடைகளும் உடையட்டும் இந்த நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும். Jesus, 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 Yesu, Jesus, 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 Jesus. Thank you, Appa. உங்க நாமமா, உங்க நாமமா, உங்க நாமமா. ஏசப்பா, தேங்க்யூ. கை தட்டிட்டு சொல்லிட்டே இருங்க. சில நிமிடங்கள் கை தட்டி இந்த நாமத்தை வெல்கம் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். லி மகாதரா லரஹபா, ஏ பகதரா லரஹபா, ஏ பகுதரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்க சமூகம், உங்க பிரசன்னம், உங்க சமூகம். லே மலராத்த மகதரா, சேதரே கபகதரா, லே மகதர லரக பகா, சேதரே கபகதரா கபகா, சேதரே கபகதரா, ஊரக்க பகதரா, ஏ பகதர லரகபா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. இன்றைக்கு ஹானா பாடினா இப்படி 1 சாமுவேல் 2. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், என் பகைஞர் முன் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லுவான். அதை வாசித்த ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:1-2. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தை கூட கொண்டு வாங்களேன். bless you, bless you. முதல் அதிகாரம் கண்ணீர், 2ஆம் அதிகாரம் துதி. கைதட்டுங்க பார்க்கலாம். அல்பன் மகாதரா. ஒருவேளை கண்ணீரோட நீங்க வந்திருந்தா துதியோட தான் வீட்டுக்கு போவீங்க. ஏரே கபாகா ஷதா கபா, அல்பன் மகாதரா, ஏரே கபாகா. ஹalleluya. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, ஆமென், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூருகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பால சந்தோஷப்படுகிறேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்ற காரியம், உங்க வாய் திறந்தா எதிரி அவுட். ஆமென் சொல்லுங்க. இந்த வாய் ஷவுட், எதிரி அவுட். ஆமென் சொல்லுங்க. வாய் ஷவுட், எதிரி அவுட், எதிரி அவுட். ஹalleluya. இயேசையா, இயேசையா. glory, glory. மகிமை, 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 மகிமை. ஒரு விசை இயேசையா. அடி மேல போட்டு கத்துவா. ஆமென். glory, 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 glory. ஆமென். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். glory, glory, glory. மயேசு ராஜா. Thank you அப்பா. Hallelujah. Glory நம்ம இயேசு ராஜா. Thank you அப்பா. Glory. Amen. சொல்லுங்க. வாய் திறந்தா எதிரியை ஜெயம் கொள்ளலாம். அதுதான் அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. அதான் வாய் காலை வெட்டுங்கன்னு சொன்னார். யாரு? எலிஷா. ஹalleluya. தண்ணி இல்ல,
பள்ளத்தாக்குல வறட்சி, இப்ப தண்ணீர் வேண்டும் என்றால் எலிசா சொன்னாரு, வாய்க்காலை வெட்டுங்க அப்படின்னா இந்த வாய்க்கால் பண்ணணும், அதான் வாய்க்கால். சொல்லுங்க, வாய்க்காலை வெட்டுங்கன்னு அர்த்தம். இந்த வாய் கால், சொல்லுங்க, வாய் கால். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசையா க்ளோரி கூப்பிடுங்க, வாய் கால் கூப்பிடுங்க, வாய் கால். அடியா அழக பகதர ரெக்க பகதர. இன்னொரு விசையா கால் ரக்க பகதர ரக்க சேதரே பகதர. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். தேங்க்யூ அப்பா. அல்பன் மகா க்ளோரி. ஆமென். நம்ம இயேசு. ஆமென். க்ளோரி. நம்ம இயேசு. தேங்க்யூ அப்பா. க்ளோரி. ஹalleluya. ஆமென். ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. இன்னொரு ஜீசஸ். அல்பன் மகதரா ஏ பகதரா ஜீசஸ். ஆமென். ஆமென். ஜோர கைதட்டி க்ளோரி 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 க்ளோரி. ஊதுங்க, இதான் எக்காலம், ட்ரம்பட் ட்ரம்பட். ஆமென். ஊதுங்க பார்க்கலாம், ஊதுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். அமகதலா கரமகதலா ரகபகதரா ஏ பகாஷதரா கபகா. நம்ம தான் ட்ரம்பட் ஊதுறோம். சொல்லுங்க, ட்ரம்பட். பூரிய எக்காலம். ஹalleluya. ஆண்டவர் கட்டளை கொடுத்தார்ல, நீங்கள் எக்காலத்தை பூரிகையை பெருந்தொனியாய் ஊத கடவீர்கள். எப்படியா? பெருந்தொனியாய் ஊதுங்க. என்னாகும் 10:9 பெருந்தொனியாய் ஊதுங்க. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது எப்பொழுது பெருந்தொனியாய் ஊதும் போது. அப்ப அன்னைக்கு ட்ரம்பட் கொடுத்தாரு, இப்ப வாயை ட்ரம்பட்டா வச்சுட்டாரு. நம்ம வாயை அவர் ட்ரம்பட்டாவே உடல வச்சுட்டாரு. வாய், இந்த நாவு. ஹalleluya. இந்த வாய் நாவு மிக முக்கியம் தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு. கைதடுங்க. சத்தரக பகதரலரக. அந்நிய பாஷை பேசுங்க, துதியுங்க. ஊரேக பகஷதக பகதலா. அப்பொழுதுன்னு அர்த்தம், பெருந்துணியாய் நீங்கள் துதிக்கும் போது கர்த்தரால் நினைவு கூறப்படுவீர்கள். நல்ல சமாரியனே, நீ நினைவு கூறப்படுவா. நீ துதிக்கும் போதெல்லாம், வாய் திறந்து ஸ்தோத்திரிக்கும் போதெல்லாம் நினைவு கூறப்பட்டு உனக்கு எதிரான சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். சொல்லுங்க, உங்கள் சத்துரு தான் மைண்ட பாதிக்கிற சத்துரு. கவலை, பயம், விரக்தி, வருங்கால ஏக்கம், பலவீனம், இதெல்லாம் கவலை. இந்த சத்துரு மேல உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். தேங்க்யூ அப்பா. ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா. இதுதான் நித்திய கட்டளை என்று நம்ம கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆசாரியர்கள். பெருந்தொனியாய் பூரியை ஊத கடவார்கள்.
ஹalleluya. அப்பொழுது எதிரியின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். நல்ல தமிழ்ல காப்பாற்றப்படுவீர்கள். கை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த பொல்லாத ஆவி உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, உங்களை ஆட்கொள்ள முடியாது. இந்த பொல்லாத ஆவி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹalleluya. தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்க, பிசாச ஜெயிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஏசாயா. glory 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 glory. மகிமை 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 மகிமை. Thank you அப்பா, thank you அப்பா. அதிகாரம். ஹalleluya. Thank you அப்பா, thank you அப்பா. ஆண்டவர் நமக்கு thank you அப்பா. ஹalleluya. glorious Jesus. இதுதான் ஆண்டவருடைய ஏக்கம். ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதக் கடவீர்கள். அது நித்திய கட்டளை. இரவும் பகலும் மௌனமா இராத ஜாமக்காரன் நம்ம தான். ஊதிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றார். அதனாலதான் எத்தனை நாள் துதி 10 நாள்ல ஊதிக்கிட்டே இருந்தீங்க. எக்காலத்தை ஊதிக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் பிசாசு மேல ஜெயம் எடுத்துட்டீங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். கைகளை தட்டி ஜீசஸ். மக்கத்தலரக்க மக்கத்தலரக்க பக்கத்தரே. ஜீசஸ் ஜீசஸ். ஒரு பலன், எதிரி மேல ஜெயம், புது பலன். நாம தீரே லேரே காபா காத்தா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க சங்கீதம் 147 12 13 வாசித்தா, சீயோனே கர்த்தரை ஸ்தோத்திரி, எருசலேமே ஹalleluya. அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்தின்னு சொல்லுங்க. பலப்படுத்தி. தாழ்பால்னா கதவை பலப்படுத்தின உன்னைய பலப்படுத்தி. கை தட்டுங்க. ஹalleluya. உன்னைய பலப்படுத்துவாராக. ஹalleluya. அதனாலதான் 10 நாள் துதி. உன்னை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா. கை தட்டுங்க. எத்தனை பேர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புறீங்களா? அப்போ ஜீசஸ் சொல்லுங்க. Glory, glory, glory. Jesus. Thank you, Appa. Thank you, Appa. அவ்வளவுதான். இதான் ட்ரம்பட் ஊதுவோம். பூரிகை ஊதுங்க. பலன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. Thank you, Appa. Thank you, Appa. இப்ப என்னுடைய ஆசையால நீங்க பலத்தோட தான் போகணும். ஹalleluya. பலத்தோடு போக ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நோ மோர் சிக்னஸ். பலவீனம் அகன்று போ. புது பல. கர்த்தருக்காய் காத்திருப்போ. புது பல, புது பல. 10 நாள் முடிந்தது. புது பலத்தோடு தான் தொடர்ந்து பயணம் செய்வோம். நல்ல சமாரியனே, தொடர்ந்து பயணம் செய். பலத்தோட, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தங்கள் தேவனை தரிசிப்போ. பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னிதானத்தில் காணப்படுவோம். தேவனை தரிசிப்போம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். ஏசையா 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 ஏசையா. இந்த வசனத்தில் பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா.
உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உங்க வாய் துதிக்கட்டும். ஹல்லேலூயா. பாடல் பாடிக்கிட்டே இருங்க. சிம்பிள் மெத்தடு. பாடல்களை பாடுங்க. வசனம் உள்ள பாடல்களா பாடுங்க. மனப்பாடம் பண்ணுங்க பாடல்களை. சங்கீதங்கள்ல அநேக பாடல்கள் இருக்கு. அதை பாடி பாடி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அந்த எல்லை எங்கு சமாதானம். அந்த 13ஆம் வசனம் தான் எல்லை எங்கு சமாதானம். உங்களுடைய துதி உங்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்க எல்லை, அதான் உங்க வீடு, உங்க பகுதி, இந்த தேசம், இந்த நகரம் சமாதானம் வரணுமா? சமாதானம் வரணுமா? சந்தோஷம் வரணுமா? எக்கால ஊதுவோ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்திருக்கட்டும். எதிரி மேல ஜெயம் எடுக்க மக அந்நிய பாஷை ஹல்லேலூயா பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லை எங்கு சமாதானம் தந்து. அடுத்த வசனம் அந்த உள்ளத்துல உசிதமான கோதுமை, அதான் வசனம். வசனம் உசிதமான கோதுமையால நான் திருப்தி ஆக்குவேன். கோதுமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை உங்க இதயத்துல. அரபகா ஷதகபா துதிக்கிறவன் இதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஏசையா 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 க்ளோரி க்ளோரி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் 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 தேங்க்யூ அப்பா. சந்தோஷமா இருக்கீங்களா? கைதட்டி என்னை பார்த்து சிரிங்களே பார்க்கலாம். சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சிரிங்க. அது எனக்கு பலனா இருக்கும். உங்க சிரிப்பு தான் எனக்கு செழிப்பு. சிரிங்க. அந்த பேரன் சிரிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சேலே ரே மகதரா கபா. தேங்க்யூ அப்பா. சீமா கதரல ரக்கபகா சேதே ரே கபகா ஷதக பகதரா ஹபகதரல ரக்கபகா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உற்சாகமா இருக்கிறீங்களா? கால் வலிக்கு வர நில்லுங்க. வலிச்சா உட்காந்துக்கங்க. நான் நின்னா தான் எனக்கு கதை ஓடும். ஆனாலும் உட்கார்றது தப்பு இல்லை. குற்றமா நினைச்சிடாதீங்க. அதில் குற்ற உணர்வு வர வேண்டாம். முடிந்த அளவு நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சில நிமிடங்கள் தேவனை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறேன். கர்த்தர் உயர்த்தப்பட்டா நீங்க உயருவீங்க. அப்படித்தானே சாமி? அதுதான் நம்முடைய பாலிசி. ஹல்லேலூயா. அவர் உயர்ந்தா நீங்க உயர்வீங்க. ஏன்னா அவர் உங்களோட இருக்கிறாரு. அப்ப அவர் உயரும்போது நீங்க உயர்வீங்க. இந்த பேழையில இருக்கும் போதுதான், பேழைக்குள்ள இவர் இருந்தார் நோவா, அதனால பேழை உயர்ந்தது, நோவா உயர்ந்தார். வெள்ளம் பாதிக்க முடியல. அதே போல பேழை தான் ஜீசஸ். அவர் உங்களுக்குள்ள, நீங்க அவருக்குள்ள. அதனால எத்தனை வெள்ளம் வந்தாலும் அவர் மேலதான் போவாரு. வெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. அதனால மேல 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 மேலன்னு சொல்லுங்க. ஹாபாகா தாரா லாரா காபாகா சேதேரே ஹாபாகா தாரா லாரா காபாகா சேதேகா பாகா ஷதகா பாகா சேதேகா பாகா ஷதகா பாகா ஏ பாகா தாரா லாரா. மேல மேலதான். பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. பெருவெள்ளம் மூழ்கடிக்க முடியாது. எத்தனை வெள்ளம் வந்தாலும் இது பேழைக்குள்ள இருக்கிற கூட்டம். இது நல்ல சமாரியன் கூட்டம். இது உயரம். Yesaya, glory, 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 glory. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், glory, மகிழ்ந்து
glory. Thank you அப்பா. Amen. நம்ம இயேசு. Hallelujah. Glory. Amen. Amen. Thank you அப்பா. Glory. Thank you அப்பா. ஜோர கைதட்டி இயேசுயானம் பூரிய ஊதுங்க பார்க்கலாம். ஓய்வில்லாத பூரிய சக்கமகதரலரா. Thank you அப்பா. Thank you அப்பா. Amen. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த சங்கீதம் ஆரம்பமே ஆண்டவர் நினைவுபடுத்துக. 147 ஆரம்பமே துதி தான். இடையில துதி, கடைசியாம் துதி. 147 துதி சங்கீதம் சொல்லுங்க. அப்படின்னா சத்ருவ மிதி சங்கீதம் தான். துதி சங்கீதம் தான். சத்ருவ மிதி சங்கீதம். நீமா கத்தார் அந்நிய பாஷை பேசிட்டு தேங்க்யூ அப்பா. க்ளோரி அப்பா. சபையை எருசலேமை கட்டுவார் என்றா துதித்தார். எருசலேமை கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. காரணம் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். நான் சபையை கட்டுகிறான்னு கை தட்டுங்கப்பா. அதனாலதான் 10 நாளா துதிச்சு சபையை கட்டிட்டு இருக்கீங்க. பல கிளை சபைகள் ஆரம்பமாகுது. இப்ப இருக்கிற சபையை விட இன்னும் பல கிளை சபைகள், கிராமம் கிராமமா சபை. Glory, glory, glory. Thank you அப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. சேதேகா பகதரகரகர அபகதரா. சபையை கட்டுகிறார், ஜனங்களை கூட்டுகிறார். ஜனங்களை கூட்டுகிறார், சபையை கட்டுகிறார். அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடம் போதாமல் இன்னும் பல சர்வீஸ் என்ன செய்ய போறீங்க? அந்த கேம்ப் போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களை கூட்டுகிறாரா? இந்த சபை துதிக்க துதிக்க இடங்கொள்ளாதபடி ஜனங்களை கொண்டு வருகிறார், கூட்டுகிறார். அதுதான் நடக்குது. ஜனங்களை கூட்டுகிறார் இருக்கா? கூட்டி சேர்க்கிறார். கூட்டி, அது அழகா இருக்கு. கூட்டி சேர்க்கிறார் சொல்லுங்க. கூட்டி சேர்க்கிறார். கூட்டி சேர்க்கிறார். நம்முடைய துதி ஜனங்களை கூட்டி சேர்க்க வைக்குதா? அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் 10 நாளா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அடுத்து குணமளிக்கிறார் இருக்கா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். குணமாக்குகிறார். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய உடல்ல குணம் உண்டாகுதுன்னு கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஏசையா ஏசையா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜனங்களை கூட்டி சேர்க்கிறீர், சபையை கட்டுகிறீர், குணமளிக்கிறீர், குணமளிக்கிறீர். ஏசையா குணமாக்குகிறார், குணமாக்குகிறார், குணமாக்குகிறார். தேங்க்யூ அப்பா. ஏசையா தேங்க்யூ அப்பா. க்ளோரி 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 க்ளோரி. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். தேங்க்யூ அப்பா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஜீசஸ்
ஹalleluya glory நம்ம இயேசு ராஜா thank you அப்பா ஆமென் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் thank you அப்பா thank you அப்பா Jesus thank you அப்பா எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார் Jesus thank you அப்பா glory சொல்லுங்க இயேசு ராஜா இயேசு ராஜா thank you அப்பா thank you அப்பா Jesus Jesus இயேசு இயேசு hallelujah wonderful Jesus thank you அப்பா thank you அப்பா thank you அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க அந்நிய பாஷை பேசுங்க இன்னொரு சங்கீதத்துக்குள்ள ஆண்டவர் 84 சங்கீதம் 4 அதுக்குள்ளேயும் இந்த துதி தான் கர்த்தருடைய ஆலயத்திலே உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான். எத்தனை பேர் அவருடைய வீட்டில் இருக்கீங்களா? அவருடைய சமூகத்துல வாசமா இருக்கிறவர்கள் எதிரியை நாசமாக்கிடுவாங்க. கைது ஆமென் சொல்லுங்க. இந்த வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனாலதான் இப்படி இந்த நேரம் 12 ஆகுது, நீங்க வாசமா இருக்கீங்க. ஹalleluya. அதனால நீங்க வாசனையாவும் இருப்பீங்க. எதிரியை நாசமாக்குவீங்க. நீங்க வாசனையாவும் இருப்பீங்க. கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை உங்கள் வழியா வெளிப்படும். வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் காலையில எழுந்தோன்னு அவர் பாதத்துல வாசமா உட்கார வச்சிருவாரு. நடந்து நடந்து ஜெபிக்க வைப்பாரு. இன்றைக்கு கூட 7 எழுப்பி விட்டார். ஏன்னு தெரியல, 2:30 எழுப்பி விட்டார். நீ நல்ல செமாரியன்ட்ட போற, நீ நல்லவனாவே போகணும். அதனால 2:30 எழுப்பி விட்டார். சரிங்க ஆண்டவரே, ஒரு 4 வர அப்புறம் திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஹalleluya. இது நல்ல செமாரியன், நல்லவன் தான் உள்ள வரணும். கைதட்டுங்க, கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா, glory glory glory. thank you அப்பா, thank you அப்பா. glory glory glory. thank you அப்பா, thank you அப்பா. Jesus வாசமா இருந்தா என்ன செய்யணும்னு அடுத்த வசனமே அதிலே வருதா இல்ல? அவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இவங்க எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே, தூயவரில் மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க. glory glory மகிழ்ந்திருப்பே, இந்த நாள் கர்த்தர். thank you அப்பா. glory glory. thank you அப்பா. amen. புலம்பல் இல்ல கொண்டாடுவோம், புலம்பல் இல்ல. thank you அப்பா. கொண்டாடுவோம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். thank you அப்பா. Jesus Jesus. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். thank you அப்பா,
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் புலம்பல் இல்ல. தேங்க்யூ அப்பா. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். துதித்து துதித்து தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அவரே அத ஏசாயா 61 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தா அவரே அதை சொல்லுவார். தன்னுடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கத்துல அதுதான் கோட் பண்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினா, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ஆமென், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய அதுதான் அனுப்பப்பட்டேன்னு சொல்றாரு. பாருங்க, பேசியா நமக்குள்ள வந்திருக்கிறார்னா 2 தான் முக்கியமானது. அது கடைசியா ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறா, துதியின் உடையால் போர்த்துகிறா. ஆமென் சொல்லுங்க. துயரத்துக்கு பதிலா என்ன உண்டாகுது? தைலம் ஊற்றட்டும். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த துயரத்தை எல்லாம் நீங்க தாங்கி அதிலிருந்து தப்பி செல்லும்படி ஆனந்த தைலத்தை ஊற்றுவாராக. கைதட்டுங்க. ஆனந்த தைலம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறாரு. ஹalleluya. அதுக்கு தான் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஜீசஸுக்கு என்ன பெயர்? ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஆனந்த தைலம். ஹalleluya. அதே போல துதியின் உடை, கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ். துதியின் உடையால உங்களை போர்த்துவாராக. ஒரு பக்கம் போர்த்துவார், இன்னொரு பக்கம் ஊற்றுவார். கைதட்டுங்க. ஒரு பக்கம் ஊற்றுவார், இன்னொரு பக்கம் போர்த்துவார். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்க ஆனந்தம் எல்லாம், உங்க துயரம் எல்லாம் சந்தோஷமா மாறுதா? தேவன் அண்டை வரும்போதெல்லாம் துக்கத்துக்கு பதிலா ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் உடை. ஹalleluya. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா glory நமது பலம். எத்தனையோ glory. thank you அப்பா, thank you அப்பா. துதித்து துதித்து ஹalleluya. ஆமென். ஷேபகதரலரகபா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் glory. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தோடு பாடு. திரும்பி வர வேண்டாம். ஓட்டில துதி எடுத்தா துதிச்சு 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 அவனை விரட்டுவோம். அப்படி சொல்லு. துதி எடுத்தா துதித்து துதித்து துதிச்சு துதிச்சு அவனை விரட்டுவோம். துதித்து
துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, துதித்து 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 glory மகிமை ஜோர கைதட்டி ஏசையா ஊதுங்க, ட்ரம்பட் ஊதுங்க, ட்ரம்பட் ஊதுங்க, ட்ரம்பட் ஊதுங்க. தேசமே பயப்படாத. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மக்கத்தரலே அந்நிய பாஷை இடையே பேசுங்க. மாமா கத்துரோ லோரோகமா. தேங்க்யூ அப்பா. இந்த சங்கீதம் 84:4 நிற்கிறோம். அதுல 6-7 வசனம், அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து நீரூற்றாக மாற்றிக் கொள்கிறார்கள். அதுதான் துதி. அழுகையின் பள்ளத்தாக்கு அது எபிரேயத்துல பாக்கா அப்படின்னு இருக்கு. பாக்கா பாக்கு போடுவோம். சாரி, பாக்கெல்லாம் போட மாட்டேன். பாக்கா. அப்போ பாக்கா எப்படி ஆகுது? பெராக்காவா மாறுது. கைதட்டுங்க. துதிக்கிறவனுக்கு பாக்கா எப்படி மாறிட? துதிக்கிறவனுக்கு அவன் பெராக்காவா மாறிடுவான். ஆனந்த நீரூற்று. ஹல்லேலூயா. அதோடு மட்டும் இல்ல, அடுத்து 7ஆம் வசனம் பாருங்க. பலத்தின், திரும்ப ஏற்கனவே பார்த்தோம், பலத்தின் மேல் பலன் அடைந்துன்னு சொல்லுங்க. என்னுடைய ஆசையெல்லாம் பலத்தின் மேல் பல. வயது கூட கூட பலன் கூடுது, பலன் கூடுது. நம்ம அண்ணாச்சிக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு பாக்குறேன். அந்த பழைய ஸ்மைல் வந்துருச்சா? கைதடுங்க பாக்கலாம். தேங்க்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணானுக்கு அண்ணாச்சிக்கு அண்ணாச்சின்னு தான் சொல்லுவேன். பாஸ்டர் நீ மரியாதையா சொல்றீங்க. அண்ணாச்சிக்கு ஸ்டைலே ஸ்மைல் இஸ் இஸ் ஸ்டைல். ஆமென் சொல்லுங்க. ஸ்மைல். ஒரு பாஸ்டர்லாம் பார்த்து பராமப்பட்ட, இந்த மாதிரி என்னால் சிரிப்பு வரலைன்னு ஞாபகம் இருக்கானே, பாளையங்கோட்டையில் ஞாபகம் இருக்கு. உங்க மாதிரி என்னால் சிரிக்க முடியலையா அப்படின்ற இது ஒரு பொறாமையா? கைதட்டுங்க பார்க்கலாம். அதனால நம்முடைய அண்ணாச்சிக்கே ஸ்மைல் இஸ் இஸ் ஸ்டைல். அந்த ஸ்மைல் வந்துருச்சு, அவ்வளோ எல்லா மயிலும் போயிடுச்சு. ஓ, எல்லா பலவீனமும் போயிடுச்சு. போ ஏசையா, glory 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 glory. shikamagadara settakabagadara kattakabagadara bagadara rakaba. இந்த 7ஆம் வசனம் அனைவரும் அதை வாசித்து பலப்படுங்க. நான் பலத்தின் மேல் பலன் அடைவேன். சீயோனிலே தேவ சன்னதியிலே நான் காணப்படுவேன். துதிக்கிறவன் தேவ சந்நிதியிலே காணப்படுவா. ஆமென் சொல்லுங்க. தேவ சன்னதி இல்லைன்னா உங்களால வாழ முடியாது. தேவ சமூகத்திலே காணப்படுவா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏசையா, ஏசையா, ஏசையா. Thank you அப்பா. Wonderful, wonderful. Jesus, ஏசையா, ஏசையா, ஏசையா. Thank you அப்பா. தேவ பிரசன்னம் என்பது ஒரு பாக்கியமான வாழ்க்கை. பாருங்க, அந்த 4 ஆரம்பித்து 7 எப்படி முடியுது? அவர்கள் தேவ சன்னதியில். ஆமென். தேங்க்யூ அப்பா. 40 வருடமா ஆண்டவரோட நடக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அவர் இல்லாம வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதுவும் சமூகத்தை அனுபவிக்கிறவன், இந்த சமூகம் இல்லைனாலே ஆமென் துடிச்சிருவான், தண்ணீரில் இல்லாத மீனை போல. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாவதாக. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. அதுக்குத்தான் துதின்னு சொல்றான். சிம்பிளா அவர் சமூகத்தை அனுபவிக்க துதிதான். கைதட்டு.
இதுக்குத்தான் 10 நாளா துதிக்க வச்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணாச்சி. கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப 4 ஆரம்பிச்சு தேவனுடைய 4 படி உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பனா வீட்டுன்னா அவருடைய சமூகத்துல. ஆமென். சமூகத்துல ஆரம்பித்து 7 சமூகத்துல தான் முடிக்கிறாரு. ஆமென். காணப்படுவார்கள். ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. Jesus name. Thank you அப்பா. இன்னும் ஒரு வசனம் மனதில் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து போகும். Thank you அப்பா. அந்த Thank you அப்பா. யோவேல்ல 2:15 கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை மாதிரி எடுக்க வேண்டியதான். சீயோனிலே எக்காலம் ஊதுங்க. இதுதான் சீயோன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க தான் சீயோன். ஆமென். ஹalleluya. இதெல்லாம் ட்ரம்பட் ஊதுங்கன்றாரு. இதுதான் துதி. ஆமென். அப்ப ஊதும் போது என்ன நடக்குதா? அந்த 18ஆம் வசனத்துல 2:18 சொல்லுங்க. அப்பொழுதுன்னு சொல்லுங்க. அப்பொழுது எப்பொழுது சபை துதிக்கும் போது, நீங்க துதிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் நமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு நமது ஜனத்தை கடாட்சிப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா. glory 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 அல்பர்கா பாகா சந்தரலா கர கபர சேதரே கபர கதலா கர கபரகபா. Thank you அப்பான்னு சொல்லுங்க. வைராக்கியம் கொண்டு. தேசம் என்றால் நீங்க தான் தேசம் அப்படின்னு ஒரு மேப்பா. தேசம் நீங்க தான் தேசம். உங்கள் மேல வைராக்கியம் கொள்ளுவா. ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனம் அவருடைய பிள்ளையாகிய உன்னை கடாட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். கைதட்டுங்க. ஏசையா. glory 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 glory. Thank you அப்பா. Thank you அப்பா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் Jesus name. Amen. Glory glory. நம்ம இயேசு. Thank you அப்பா. Glory. Amen. Amen. Thank you அப்பா. Glory. Shekama katala karaka bakatala. Amen. கைதட்டுங்க பார்க்கலாம். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. 18ல காப்பாற்றுவேன்னு சொன்னவர் 21ல அதே 2ஆம் அதிகாரத்துல தேசமே பயப்படாதே அப்படின்னா மகனே மகளே பயப்படாத. நீ ஊதிக்கிட்டே இருக்கிறீல்ல, சம்பட்டை ஊதிக்கிட்டே இருக்கிற, பூரியை ஊதிக்கிட்டே இருக்கிற, துதித்து கொண்டே இருக்கிறீல்ல, உன்னை பார்த்து தான் சொல்றாரு பயப்படாத. சொல்லுங்க பக்கத்துல பயப்படாத பயப்படாத பயப்படாத. ஆமென். மகிழ்ந்து கலிகூறு. காரணம் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை. கைதட்டுங்க பார்க்கலாம். ஏசையா. glory glory ஏசையா. glory 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 glory. Thank you அப்பா. இத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய அருமையான அண்ணனை பாருங்க. நல்ல சமாரியன். இது எப்படி ஆரம்பமானது அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த மதுரைக்கு எப்படி வந்தாங்க? அவன் 2 பிள்ளைகளோடு வந்திருப்பீங்க. 4 பிள்ளைகளோடு வந்து ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து இதான் செஞ்சாங்க. துதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. கூடி கூடி துதித்து குடும்பமாக தான் சபை முதல் சபை குடும்பமாக தான் இருந்திருக்கும். ஜாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவன் இருந்தானா? பிறந்தானா? அவன் பிறக்கல. போ
கிளாடியும் பிறக்கல. ஓ, இருக்கிற பெண் பிள்ளைகளை வச்சு தான் சபை ஆரம்பிச்சாரு. 175 ரூபா வீட்டு வாடகை. 175 வீட்டு வாடகையில அதெல்லாம் ஞாபகம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. டேய், சின்ன சாதாரண அற்பமான ஆரம்பம் இல்லை, ஆனால் இப்போ இருக்கிறத பாருங்க, கைதட்டுங்க அதுக்காக. அதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இருக்கிறபடி இருக்க போறதில்ல. நான் ஒரு கிராமத்தில் தான் இருந்தேன், போதகரா அட்ரஸ் இல்லாத ஒரு இடத்துல தான் இருந்தேன். ஆனால் இந்த வாய் காலு துதி இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீ நினைக்கிறத விட பெரிய காரியங்கள், நீ நினைக்கிறதையும் செய்வாரு, நினைக்கிறத விடையும் செய்வாரு. நமக்கு தேவை ஜீசஸ். ஏசையா, glory 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 glory. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இன்னொரு விஷயம், thank you அப்பா, thank you அப்பா. ஜீசஸ், ஆமென். பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் உண்டாவதாக. Thank you அப்பா. பார்த்தேன், இந்த காணிக்கை செலுத்தும் போது ஆர்வத்தோட வந்து கொடுத்தீங்க. எப்படி உங்களை மறப்பார்? நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கை 1000 மடங்கா பெருகட்டும், கோடிகள் பெருகட்டும். என்னுடைய ஆசையெல்லாம் ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கிற கோடீஸ்வரர்களாக. ஹல்லேலூயா. நீங்க விதைக்கிறீங்க, வெறுமனே கொடுக்கல, நிலத்துல அது ஒரு நல்ல சமாரியன், நல்ல நிலம். ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல நிலத்துல விதை விழுந்திருக்கு. இது 100 மடங்கள்ல 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு பெருகும். பெரிய காரியங்களை பொருளாதாரத்துல பார்க்க போறீங்க. அதுக்கு இந்த ஊழியம் சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. அன்றைக்கு ஐசக் விதைத்தார், அதுவும் பஞ்ச காலத்துல விதைத்தார். ஆனா எப்படி வந்தாரு? அந்த 26:13 வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய பணக்காரனா. அப்படியாய் இந்த சபை நீங்க வருவீர்கள்னு ஆசீர்வதிக்கலாமா? Glory, 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 glory. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. இதான் நான் விசுவாசிக்கிறேன். இப்ப ஒருவேளை கடனோட இருந்தா இந்த வருஷத்துக்குள்ள கடன் மறைவதாக. ஹல்லேலூயா. நீங்க லோன்ல இருக்க மாட்டீங்க, லோன் கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. ஹல்லேலூயா. இயேசு செய்வா. நாங்களாம் அதை அனுபவிச்சவங்க சொல்றோம். ஒரு நாளும் கையேந்த விட மாட்டா. நான் இளைஞனா இருந்தேன், இப்ப எனக்கு வயது வந்துருச்சு. நான் ஒண்ணு தெரியும், நீதிமான் கைவிடப்பட்டத நான் இதுவரை பார்க்கல, அவன் கையேந்தினதையும் நான் பார்க்கல. அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். சபையே, சபையே, கொடுக்கிற சபையே, நீ கோடீஸ்வரனா மாறுவாயாக. அதனாலதான் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். Thank you அப்பா. ஹல்லேலூயா. Thank you அப்பா. Amen. ராஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you அப்பா. பெரிய காரியம், பெரிய காரியம் செய்வாராக. புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடப்பதாக. Thank you அப்பா. சொல்லுங்க, பெரிய காரியம், புதிய காரியம். தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. Thank you அப்பா. வேலை வாய்ப்பு இல்லாத
ஆமென். குடும்பத்துல வேலை உண்டாவதாக, லேபர் உண்டாவதாக, சங்கீதம் 128 நடப்பதாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். He will eat the fruit of the labor. அப்படின்னா லேபரை உண்டாக்குவாரு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு வேலை உண்டாகும். அந்த வேலையின் ஃப்ரூட்டை நீ சாப்பிடுவ, இந்த வேலையின் ஊதியத்தை நீ சாப்பிடுவ. ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற கூட்டம் நீங்க, உங்களுக்கு வேலை உண்டாகும். வாலிபனே, உனக்கு வேலை உண்டாகும். அந்த ஃப்ரூட்டை நீ சாப்பிடுவா, அதோட நன்மையும் பாக்கியமும் உண்டாகும் என்று. நன்மையும் பாக்கியமும், நன்மை என்ற இடத்துல பொருளாதார பெருக்கம் உண்டாகும். பொருளாதாரத்துல prosperity, goodness and happiness and prosperity. ஆங்கிலம் தெரிந்த சொல்லுங்க, happiness and prosperity. have happiness, சந்தோஷமோ பொருளாதார பெருக்கமோ சபையே உனக்கு உண்டாவதாக. ஏசையா 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 ஏசையா. ஹalleluya, glory glory glory. லேபர் உண்டாவதாக, வேலை வாய்ப்பு, வேலை உண்டாவதாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். thank you அப்பா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். thank you அப்பா. hallelujah, amen. thank you அப்பா. என்னமெல்லாம் Jesus, glory. thank you அப்பா. சொல்லுங்க, இயேசு ராஜா. thank you அப்பா. thank you அப்பா. thank you அப்பா. thank you அப்பா. ஆமென். சந்தோஷமா இருக்கவங்கள கைதட்ட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். 128 மறக்க முடியாத சங்கீதம். 112 அப்படித்தான். அதே சங்கீதத்தை போல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறவர்கள். மனப்பாடமா சொல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில். அப்படின்னா அவர் மேலேயும் அவர் வசனத்தின் மேலேயும் எப்படி பிரியமா இருக்கணுமா? காட்டுங்க, மிகவும் பிரியமானவர்கள்லாம், மிகவும் பிரியமா இருக்கிறவங்கலாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க மிகவும் பிரியமா இருக்கிறதுனாலதான் 1 மணி ஆக போது உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்நேரம் எழும்பி போயிட்டே இருக்கணும். போதுமையா போகா. ஹalleluya. பொறுமையா உட்கார்ந்துருக்கீங்க. நீங்களாம் மிகவும் பிரியமா இருக்கிறவங்க. கர்த்தர் மேல மிகவும் பிரியமானவன் தான் 1 மணிக்கு உட்கார்ந்துருப்பான். கை தட்டுங்க பார்க்கலாம். glory 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 glory. மிகவும் பிரியம்தான் எங்கெல்லாம் ஓட வைக்குது. மிகவும் பிரியம் சொல்லுங்க. மிகவும் பிரியம் ஜீசஸ் தான். ஜீசஸ் தான் எனக்கு மிகவும் பிரியம். எனக்கு பிரியம்னு சொல்லக்கூடாது. ஆங்கிலத்தில் எப்படியா இருக்கு? மிகவும் பிரியம். thank you அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் who delights greatly in his great. amen. delights greatly. amen. amen. சரி, thank you அப்பா. அப்படி பிரியமா இருக்கிற உங்களுக்கு தான் பார்த்து சொல்றார், உங்களுடைய வம்சம் அல்ல சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். ஆமென். ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அதனுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? பலத்துன்னு அர்த்தம் சக்சஸ். ஆமென். அதுக்கு சாட்சி தான் நம்ம அண்ணன் பாலச்சந்தர். கைதல். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இப்ப கொள்ளு பையன் வந்துட்டான் எல்லாரையும் பிசாசை கொல்றதுக்கு. ஆமா. எப்படி இருப்பாங்களா? சக்சஸா இருப்பாங்களா? ஆமென்.
அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுடைய டிலைட்டே அவர்தான். ஆமென். அப்புறம் தான் மனைவி கணவன். உங்களுக்கு டிலைட் யாரா இருக்கணும்? ஜீசஸ். உங்களுடைய பிரியம் யார் மேலதான் இருக்கணும்? ஜீசஸ் மேல இருக்கணும். அப்புறம் மனைவி பிள்ளை விட்டுறாதீங்க. ஆமென். அண்ணா எனக்கு கிரேட் டிலைட். டிலைட், மிகவும் பிரியம் நீங்க தான்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் நான் உங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கேன். அப்படி வாழ்கிற உங்க சந்ததி நல்லா இருக்கும், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். சொல்லுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். தப்பாயா? இதெல்லாம் நமக்கு சும்மாவா சொல்லி வச்சிருக்காரு? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் உங்க வீட்டுல இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ அப்பா. ஆமென். அதோடு அடுத்த வசனமும், செம்மையானவர்களுக்கு இருள் வந்தாலும், இருள் தான் பிசாசு. இருள்னா என்ன அர்த்தம்? பிசாசின் மத்தியில, பிசாசு இருளாய் வரும்போது வெளிச்சமா இயேசு வந்துருவாரு. ஆமென். நாளையில இருளில் வெளிச்சம் உதிக்கும் இருக்கா, ஆமென். வெளிச்சமாய் வருவார். அதோடு அவர்கள் இறங்கி கடன் கொடுப்பார்கள். ஆமென். 5ஆம் வசனமாயா, இறங்கி கடன் கொடுப்பார்கள். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். போதும், இது போதும் நினைக்கிறேன். கடன் கொடுக்கிற அளவு நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். லோன் கொடுக்கிற அளவு நல்லா இருப்பீங்க. ஆமென். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. யெசையா. glory 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 glory. thank you அப்பா, thank you அப்பா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து thank you அப்பா. ஜீசஸ் ஜீசஸ், மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். glory. கொண்டாடுவோம். amen நாம் பாடுவோம். amen. ராஜா வந்திருக்கிறார். thank you அப்பா. கைதட்டி நாம் பாடுவோம். அந்த மிகவும் பிரியமா இருக்கிறவனுக்குள்ள ஆசீர்வாதம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் வாலி கூட்டு. thank you அப்பா. உனக்கு ஹல்லேலூயா. thank you அப்பான்னு சொல்லுங்க. இந்த சத்தம் வரல, நமக்கு சத்தம் குறைஞ்சிருது. கைதட்டுங்கப்பா. இது வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ்யா. முடி வருவதாக ஒரு மொட்டையாயிடும். இப்படி மேட்ச் பாருங்க, எனக்கு மேட்ச் உட்காந்துருக்கேன். ரைட்ரா. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம். நமக்கு தான் முடியலன்னு அவனுக்கு இல்லைன்னு ஒரு மகிழ்ச்சியை பத்தியெல்லாம் இந்த பொல்லாத உலகத்துல. bless you bless you. thank you அப்பா. மிகவும் பிரியம். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த 6:7 அவன் அசைக்கப்படுவதில்லையா? பிரச்சனை ஒன்று, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரச்சனை நேற்று கூட திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அப்படியே மூழ்க பாக்குது. நோ, நான் ஜெயிச்சிருவேன், பிரச்சனை இல்லை. என் மைண்ட பாதிக்க முடியாது. ஐ ஆம் ஓவர் கம்மர். அதுல இந்த வசனம் இருக்கா? ரோமன்ஸ் 8:20-37. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராலே. ஆமென் சொல்லுங்க. அவன் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவன் அசை போடுவான். எதை போடுவான்? இத அசைப்படுவதால அசைக்கப்படுவதில்லை. எந்த வசனம்? 8:37 தானே? இவை எல்லாவற்றிலும் சொல்லுங்க. எல்லாவற்றிலும். பிரச்சனை என்ன? எல்லாவற்றிலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன். காரணம், அவர் என் மேல் அன்பு வச்சிருக்கார். கைதர். அன்பு வச்சிருக்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மில் அன்பு கூறுகிறவராலே. more than a conqueror. more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. I am more than a conqueror I am more than a conqueror because he loves me. அதான் அவர் என் மேல அன்பா இருக்காரியா? Amen. thank you அப்பா. Amen. வீட்டுக்காரர் அன்பா இருக்காரா இல்லையோ இருக்கட்டும், அவர் உன் மேல அன்பா இருக்காரு. கை மக சிரிக்கிறா. ஏதோ வீட்டுக்காரர் ஏதோ அவ்வளவுதான் அன்பு, ஆனா இவர் உன் மேல அன்பா இருக்காரு. ஹல்லேலூயா. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் ஜீசஸ், thank you அப்பா. இதுதான் நாம் இந்த வசனம் அசை போடுறதுனால அசைக்கப்படுவதல்ல. இதுதான் அவர் சொன்னார், என் வசனத்தை கேட்கும் வசனத்தை தியானமா இருக்கிறவன் கண்மலையின் மேல வீட்டை கட்டுறான்.
புயல் வரும், வெள்ளம் வரும், ஆனா அத அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அசைக்கப்படுவதில்லை அந்த வசனம். ஆமென். 6வது வசனமா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. ஆமென். சங்கீதம் சொல்லியா, சங்கீதம் 112:6. ஆமென் சொல்லுங்க. அசைக்கப்படுவதல்ல. பிரச்சனை மோதும் போது ஒரு வசனம் வரும் உள்ள, அதை கொண்டு நீ என்ன செய்வாய்? முற்றிலும் ஜெயம். ஆமென். கை தட்டுங்க. முற்றிலும் ஜெயம் கொண்டுருவோம். ஹalleluya, glory glory glory, ஹalleluya. அவன் நித்திய கீர்த்தி. சரி போகட்டும். அது அப்படின்னா உங்கள் இந்த பூமி உங்களை மறக்காது. நீங்கள் இந்த பூமியை விட்டு போனாலும் உங்களை இந்த பூமி மறக்காது. இந்த ஊழியம் அப்படித்தான், இது மறக்கப்படுவதில்லை. கைதட்டுங்க. இந்த ஊழியம் நித்திய கீர்த்தி. இந்த ஊழியத்துக்கு சொன்னார்ல, 2 காசுக்கு 5 குருவி, சிட்டுக்குருவின்னு இருக்கு கத்தோலிக்க பைபிள். சிட்டுக்குருவி, சாதாரண சிட்டுக்குருவி ஒன்றாயிலும் மறக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரா? லூக்கா 12:6 ஒன்றாயிலும் மறக்கப்படுவதில்லை. அப்படின்னா நீ மறக்கப்படுவாயா? இந்த ஊழியம் மறக்கப்படுமா? அப்பதான் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, உன் தலைமுடிய நான் எண்ணி வச்சிருக்கேன், நீ சிட்டுக்குருவிகளை விட விசேஷித்தவள். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா, thank you அப்பா, ஏசையா, thank you அப்பா, thank you அப்பா, ஏசையா, thank you அப்பா, ஏசையா, thank you அப்பா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், ஹalleluya. thank you அப்பா, thank you அப்பா. நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். glory, amen, glory Jesus. அசைக்கப்படுவதில்லை. ஆமென். வெள்ளம் வரும், புயல் காற்று வீசும், உன்னை அசைக்கப்படுவதில்லை. அசைக்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவன் சீயோன் பர்வதம் போல அவன் நிலைத்திருப்பான். அவன் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. thank you அப்பா, thank you அப்பா. ஒரு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? 1 மணி அதான் வழக்கமா. சரி, கடைசியா ஒரு காரியம். ஹalleluya. உற்சாகமா இருக்கிறீங்களா? நம்ம காஸ்பல் சொல்லாம நாளா முடிக்க முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜீசஸ் தான் காஸ்பல். ஆமென் சொல்லுங்க. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் மேல மிகவும் பிரியமானவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்கிய. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அந்த நிச்சயத்தோடு தான் நீங்கள் போகணும். என் வாழ்க்கையில் அவர் 30 வயதில் 28, 29 அந்த வயதில் தான் அவர் மேலே மிகவும் பிரியம் வந்துச்சு. அதுக்கு முன்னால் பிரியம் இருந்துச்சு, ஆனால் சைடில் வச்சுருந்தேன் அவரை. ஆனால் மிகவும் பிரியம் 30 தான் வந்தது. அப்போ தான் அவர் என்னோட இருப்பதை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் அண்ணனோட உறவு வந்துச்சு. என் கிராமத்தில் ஒருவர் இங்கே சபைக்கு வந்தவர் அண்ணனோடு அறிமுகப்படுத்தினார். அண்ணன் என்னை தேடி வந்தார். ஒரு நாள் நள்ளிரவு நான் இருந்த அந்த பங்களான்னு சொல்லுவோம் வீட்டுக்குள்ள வந்து என்னோட பேசினார். அப்போ சொன்னது மறக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுங்கன்னாரு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த உறவு தான் இதுவரை. ஆமென். ஹalleluya. அந்த மிகவும் பிரியம், இயேசுவோட மிகவும் பிரியம்தான் அண்ணனோட பிரியம் வச்சது. ஹalleluya. எனக்குள்ள அவர் இருக்கிறத நான் அனுபவிக்கும் போதுதான் மிகப்பெரிய விடுதலை எனக்கு. ஆகா, ஏன்னா கேத்தலிக் பின்னணி நாங்கள்லாம் கடவுளை கோயிலில் தான் பார்ப்போம் அல்லது சுருவங்களில் பார்ப்போம். தாண்டா கடவுள் போறாங்க. ஆனா ராஜாதி ராஜா வானம் பூமி படைத்தவர் நமக்குள்ள இருக்கிறார். கைது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இது உலகத்துக்கும் தெரியல. பெரிய அதிகாரியா இருப்பானா அவருக்கு தெரியல. நல்ல விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எங்கேயா இருக்காரு? ஹalleluya. thank you அப்பா.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், நான் பாடி பாடி மகிழ்வே, ஆடி ஆடி துதிப்பே. நான் தேங்க்யூ அப்பா, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். சொல்லுங்க, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். க்ளோரி எனக்குள்ளே இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. எனக்குள்ள இருக்கிறவர் அவர் செய்யற 5 காரியம் சொல்லி நான் ஆசீர்வதிச்சு அனுப்ப விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. பலப்படுத்துகிறார் சொல்லுங்க. ஆமென். அதை நினைக்க நினைக்க பலத்தின் பலன் உண்டாகுதா, வியாதி விலகுதா, பலவீனம் விலகுதா. பலப்படுத்துகிறவர். ஏன்னா அவரே சொன்னார்ல, ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஆவியானவர் வேற யாரோ இல்ல, இயேசுதான் ஆவியானவர் வந்திருக்கிறாரு. வேற எதையோ நினைச்சிடக்கூடா. இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்து பரலோகம் சென்று அவர் தான் ஆவியானவராக நமக்குள்ள வந்திருக்கிறார். நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னார். பலப்படுத்தி, பேய் விரட்டி, பாவத்தை மன்னித்து, பரிசுத்தமாக்கி எங்கே கொண்டு போறாரு? இதுதான் காஸ்பல். கை தட்டுங்க பார்க்கலாம். யெசையா க்ளோரி, யெசையா க்ளோரி, யெசையா க்ளோரி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அஞ்ச மறந்துடாதீங்க. பலப்படுத்தி, பேய் விரட்டி, பாவத்தை மன்னித்து அல்லது கழுவி பரிசுத்தமாக்குகிறார். இதோ பரலோகம் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த 5 தான் இயேசு. இதை நம்ம ஊரெல்லாம் சொல்லணும், உலகத்துக்கு சொல்லணும், சொந்தங்களுக்கு சொல்லணும், நண்பர்களுக்கு சொல்லணும். ஜீசஸ் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் வாழ்வு கொடுக்க இந்த 5 செய்யத்தான் வந்தாரு. இதுல மிக முக்கியம் இடையில தான் பாவம் கழுவப்படுதல், பாவ மன்னிப்பு. இதனாலதான் அவர் பெயருக்கு தூதன் சொல்லுகிறார், இவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி காப்பாற்றுவார். அவர் பெயருக்கு அர்த்தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி கழுவி அல்லது நீக்கி மன்னிச்சு ஜனங்களை காப்பாற்றுவார். அப்படின்னா ஏன் பாவம் இருந்தா பிசாசு இருப்பான், பாவம் இருந்தா பரலோகம் போக முடியாது. அதனால இதுதான் அவருடைய ஏக்கம். அதனாலதான் 6 மணி நேரம் சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். இப்படி ஒரு மரணம் யாருக்குமே வரக்கூடாது, வரல இதுவரைக்கும். காரணம் அவருக்கு தெரியும், இந்த ரத்தத்துல தான் என் பிள்ளை பாவம் கழுவப்படும். ரக்கமா கைதட்டுங்க. சக்கமா காத்தாலா காராக்காமா சேலேரே காப்பா காத்தாலா. புரியுதாப்பா? இதுக்கு தான் அவர் வந்தாலே, அவர் மேல நம்பிக்கை வந்தாலே அந்த ரத்தம் நம்மை கழுவுது, பாவம் மன்னிக்கப்படுது. எங்கே போனாலும் பாவம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாரு. யாரையும் பார்த்து பாவினே அவர் சொல்லல, அவ்வளவு பெரிய சகேயுவை பார்த்து சொல்றாரு, நீ உன் பாவம் ரட்சிப்பு வந்துருச்சு உனக்குன்றாரு. உன் பாவம் திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னி. நம்ம பாவின்னு சொல்லுவோம், ஆனா அவர் பாவம் மன்னிப்பு தான் சொல்லுவாரு. இதுதான் ஜீசஸ். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாவ மன்னிப்பை சொல்லத்தான் இந்த பூமிக்கு வந்து, இந்த பாவ மன்னிப்பு தான் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதாலதான் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. நீ கண்ணை மூடினா பரலோகம் தான் போவீங்க. காரணம் இயேசு உள்ள வந்திருக்கிறாரு. எல்லாரும் எழுமுக பார்க்கலாம். ஏசையா க்ளோரி 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 க்ளோரி. எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஹalleluya glory ராஜா ராஜா நம்ம இயேசு ராஜா. Thank you அப்பா. glory glory நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். glory சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் சொல்லுங்க. glory ஆமென். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுதான் ரட்சகர், என் ராஜா, சர்வ வல்லவர். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஜோரா கைதட்டி ஏசையா ஏசையா. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் முடிந்தா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you Father. Thank you அப்பா. கடைசி நேரம் ஆண்டவர். Thank you அப்பா. Thank you அப்பா. முடிந்தா உங்க நெஞ்சில கை வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு ஒருவேளை புதுசா வந்திருந்தா ஜீசஸ் அப்படி கூப்பிட்டு பாருங்க. ஒரு வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மிகப்பெரிய பாக்கியம் நமக்குள்ள வாசம் பண்ணுற, உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பலன் உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும், வியாதி விலகட்டும். இதுவரை இருந்த வியாதி இனி இருக்கக்கூடாது. தேங்க்யூ அப்பா. டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதும் அற்புதமா சுகம் ஆகட்டும்பா, ஆகட்டும்பா. ஹார்ட் சரியாகட்டும்பா, சுகர் நில்லாகட்டும்பா. எல்லா வியாதிகளும் தொண்டை பகுதி அற்புதம் நடக்கட்டும், கண்கள் அற்புதம் நடக்கட்டும். மிகவும் பிரியமான கூட்டம்ப்பா. கைவிடுவீரோ? இவர்கள் பலத்திருப்பார்கள் சொன்னீங்க, இவர்கள் பலத்திருப்பார்கள். புறமா காத்தாலா ராக்காப்பா, ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொன்னீங்க. பலன் உண்டாவதாக. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. எனக்குள்ள இருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு இதுதான். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்க? அவர் எனக்குள் ஜீவிக்கிறார். அவர் எனக்குள் ஜீவிக்கிறார். இத சொல்லும்படிதான் சபை கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். சொந்தங்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க. கொர்நேலியு ஊழியம்தான். எல்லா இடங்களிலும் இதை நான் சொல்லாம முடிப்பது இல்லை. அன்றைக்கு கொர்நேலியு வீட்டில் சொந்தங்களை கூட்டி வச்சு, நண்பர்களை கூட்டி வச்சு, பேதுருவை கூப்பிட்டது போல எங்க பிள்ளைகளை கூப்பிட்டு உங்க வீட்டில் கூட்டி, ஆமென், ஒரு சுவிசேஷ கூட்டம் உங்க வீட்டில் நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்ய முடியலைன்னா உங்களால முடிந்த அளவு இந்த இயேசு யாருன்னு சொந்தங்களுக்கு சொல்லுங்க, பார்க்கிறவர்களுக்கு சொல்லுங்க.
சுவிசேஷ ஊழியம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் இந்த பல்லவியில பாடுறேன். சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாத்தமாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. வேண்டும் என் தேச எல்லை எங்கோ இயேசு நாமம் சொல்லவே என் தேச எல்லை இயேசு நாமம், இயேசு ஆராதனை, ஆராதனை அப்பா, 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 நல்ல சமாரியனே. ஆராதனை, ஆராதனை. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆராதனை அன்பரே சுராஜனு தேவனுக்கு அன்பரே. தேங்க்யூ அப்பா, அப்பா, தேவனுக்கு. ஹல்லேலூயா. ராஜா, ராஜா, ராஜா. கடைசியா ஒரு விச. ஹல்லேலூயா. ராஜா, உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க. பா நாமம் பா, உங்க நாமம் பா. கடைசியா ஒரு விச. கடைசியா கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், surely, ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழ் சொல்றேன், surely there is a glorious future for you. ஹல்லேலூயா. surely என்ற தமிழ்ல நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவு, எதிர்காலம், நிச்சயமாகவே ஒரு நல்ல எதிர்காலம், முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஃபெயில் ஆகாது. Your hope will not be cut off. அப்படி விசுவாசிக்கிற கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆல்ரீன் ஆமென். நிச்சயமான ஒரு எதிர்காலத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஆமென். உமக்கு நன்றி. கைகளை தட்டி நன்றின்னு சொல்லுவோம். ஆமென். நன்றி அப்பா. ஆமென். எங்களுக்குள்ள நீர் வந்ததனால ஆமென். எங்களுக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலம் உண்டு. எதிர்காலம் உண்டு. எங்களுக்குள்ள நீர் வந்ததனால எங்கள் பாவம் கழுவப்பட்டது, பேய் ஓடப்பட்டது. எங்களுக்குள்ள நீர் வந்ததனால எங்களை நீர் பரிசுத்தமாக்கி விட்டீர். ஆமென்.
ஆமென். எங்களுக்குள்ள நீர் வந்ததனால ஆ. எங்களை பரலோகம் கொண்டு சேர்க்கிறீர். ஆமென். எங்களுக்கு நிச்சயமான ஒரு எதிர்காலம் உண்டு. மகிமையான ஒரு எதிர்காலம் உண்டு. Thank you Jesus. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you அப்பா. Thank you அப்பா. இப்ப இருக்கிற எகிப்தியன இந்த வேண்டாதவங்களை இனி பார்க்க மாட்டீங்க. இனி பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்கள் சார்பில் அவர் யுத்தம் செய்வார். தேங்க்யூ அப்பா. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஒரு நாளும் கைவிடாதவர். I will be with you all the days till the end. கடைசி வரை நான் சகல நாட்களும் உன்னோட கூட இருப்பேன்றார். சகல நாட்களும் all the days till the end. அப்பா, அந்த வாக்குறுதிக்காய் ஸ்தோத்திரம். all the days till the end நீ எங்களோட இருக்கீங்க. உமக்கு நன்றிப்பா. இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம். அல்லேலூயா. இது யாக்கோப்பு வேர் பற்றும் பூ பூத்து காய்த்து பூமியெல்லாம் பல நாள் நிரப்பும் காலம் வந்துருச்சு. ஜீசஸ், ஜீசஸ், நானே காப்பாற்றுவேன். இந்த ஊழியத்தை நானே காப்பாற்றுவேன். நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். எவனும் தீங்கிழைக்க முடியாது. இரவு பகலும் காத்துக்கொள்வேன். தேங்க்யூ அப்பா. அப்படி அதன்படி தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.